Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோபி தூள், மாசி சம்பல், கோதி பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணேலும் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்லேருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். கடைகள்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நம்ம கஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செல்ற அளவுக்கு விசேஷமா ஒண்ணுமில்லனா, பழைய ரொட்டீன் அப்படியே பேய்த்துட்டிக்குது. விடியுது, அந்திப்படுது, ராவாகுது, தூங்குறோம், எழும்புறோம் அந்த மாரி பேய்த்துட்டிக்குது. சில டைம்ல யோசிப்பேன், வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு பெரிய மேடு பள்ளம் அப்படியெல்லாம் இல்லாம, லைட்டா அப்படியே பேய்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட சந்தோஷம் தான் இல்லையா? பெரிய மாற்றங்கள் இல்லாட்டி கூட. அன்றைக்கும் விளாக் வந்துட்டு வழமை மாரி காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. புள்ளகள் வந்துட்டு இந்த சோறுல ஒன் பாட் ரைஸ் மாரி செஞ்சு கேட்டிருந்தாங்க. பிரியாணி செஞ்சு தாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் பிரியாணியும் இல்லாம, புலாவும் இல்லாம 2க்கும் நடுவுல ஒரு ஐட்டம் ஒண்ணு செஞ்சிருந்தேன். அப்ப அத தான் செஞ்சுட்டிருக்கிறேன். ஒன்றுமில்ல எண்ணெயில கொஞ்சம் வாசனை திரவியங்கள், கருவேப்பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்கிறேன். கேரட்டும் அதுக்கப்புறம் போஞ்சிக்காய் சேர்த்திக்கிறேன். அதையும் போட்டு லேசா வதங்கினதுக்கு அப்புறம் நான் பிரியாணி மசாலா நான் செய்ற பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு, அப்படியே சிக்கன போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே வேக வச்சுட்டேன். உப்பெல்லாம் நீங்க சரியா சேர்த்துக்கணும். புளிப்பு டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் இன்னைக்கு தக்காளி சேர்க்காம கொரக்கா துண்டு 2 தான் சேர்த்திக்கிறேன். ஆனா உங்களுக்கு தாராளமா தக்காளி சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இல்லாட்டி பரவாயில்ல. நீங்க வழமையா யூஸ் பண்ற மசாலா தூள் மட்டுமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசத்துக்கு கரம் மசாலா சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா சரியாயிக்கும். அதுக்கு பிறகு சிக்கன் நல்லா வெந்ததுக்கு பிறகு தண்ணி கொதிக்கும் இல்லையா? இப்ப அரிச போட்டு அப்படியே தம் போட்டு இறக்கிற வேண்டியதுதான். எண்ணெயோட நான் வந்துட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்திருந்தேன். எனக்கு அத சொல்ல மறந்துட்டு. அப்பதான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா சுத்தி. இந்த ஒன் பாட் ரைஸ் மாரி செய்யக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லேசா அந்த பேலன்ஸ் டயட் செய்யலும் இல்லையா? எல்லா சத்துக்களும் இந்த புரோட்டீன், அதுக்கப்புறம் நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் எல்லாம் வந்துட்டு ஒரே அந்த சாப்பாட்டுல ஈக்கிற மாரி பார்த்து செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சரி. அத சுட்டி தான் நான் வெஜிடபிள்ஸும் இதுலுக்கும் சேர்த்துட்டேன். புள்ளாள் வந்துட்டு விளங்காமயே சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு பாஸ்மதி தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு தாராளமா சம்பா யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு நீங்க அரிசிக்கு ஏத்த அளவுக்கு வச்சுக்கலாம். உங்களோட அரிசி எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு வச்சுக்கலாம். அப்படியே வெந்ததுக்கு அப்புறம் பாக்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா மூடி குடுத்துட்டோம்னா, புள்ளாள் வந்துட்டு விருப்பமா சாப்பிடுவாங்க. என்னோட புள்ளாளுக்கு வந்துட்டு இந்த பிரியாணின்னு சொன்னா அவ்வளோ ஒரு விருப்பம். விருப்பம் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்துட்டு எந்த நாளும் செஞ்சு குடுக்க மாட்டேன். அப்படி செஞ்சு குடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும், அப்படி ஒரு வெறுப்பு மாரி வந்துரும் இல்லையா? அளவுக்கு மிச்சம் ஒரு விஷயம் கிடைச்சாலும் அப்படியே கசத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, எடைக்கெட அப்படி செஞ்சு குடுக்குற மாரிக்கும். ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் பருப்பாக்கி, முட்டை, பசலி அதெல்லாம் போட்டு வழமையா செய்ற ஒரு முட்டை வதக்கல் தான் செஞ்சு குடுத்திருந்தேன். எங்களுக்கு நான் வந்துட்டு இந்த புலாவ் செய்யல. சும்மா வெறும் சோறாக்கி, சம்பல் அரைச்சு, பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு தேசிக்காய் வச்சு நாங்க பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டோம். ஏன்டு சொன்னா, எங்களுக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஹெவி ஆயிரும் இல்லையா? அத சுட்டி காலையில அந்த மாரி சாப்பாடு வந்துட்டு ஹஸ்பண்ட் சாப்பிடுறதுக்கு அப்படி விருப்பப்பட மாட்டாங்க. அத சுட்டியே சிம்பிளா வெள்ள ரைஸ் வச்சுட்டு, அப்படியே சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சாச்சு. ஏன்டு சொன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஈரக்கொச்சிக்காய் சம்பல் வச்சு சோறு சாப்பிடுறதுக்கு சரியான விருப்பம். ஈரக்கொச்சிக்காய் நல்ல மணம் இல்லையா? சம்பல் அரைச்சோம் அப்படின்னு சொன்னா. அப்ப ஹஸ்பண்ட் எல்லாம் போனதுக்கு பிறகு, நான் டீ மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அப்ப எடுக்கிறல்ல. என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிய செஞ்சுட்டு தான் நான் நல்லா பசி வரும் இல்லையா? அதுக்கு பிறகு தான் சாப்பாடு சாப்பிடுறேன். நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொன்னா, நான் இந்த டைமும் யோசிப்பேன். என்ன சரி ஒரு நல்ல விஷயமா இருந்தா, என்ன சரி ஒரு நல்ல சாப்பாடா இருந்தா, எங்களுக்கு வந்து செய்றதுக்கு அது விருப்பமே இருக்காது இல்லையா? ஒரு விஷயமா இருந்தா, அத செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு போகல அப்படியே ஒரு வெறுப்பு மாரி வந்து, ஐயோ! செய்ய தேவையில்ல அந்த மாரி நெனைக்கும். நல்ல சாப்பாடா இருந்தாலும் அப்படிதான். டேஸ்ட் இல்ல, ஐயோ! இத சாப்பிடலுமா அந்த மாரி நெனைப்போம். அத மாரி எல்லா விஷயமும் அப்படிதான் இல்லையா? பொதுவா நல்ல விஷயங்கள் வந்துட்டு கசக்கும். அத மாரி தான் இந்த ஆரோக்கியமான சாப்பாடாகட்டும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், படிப்பாகட்டும், எந்த ஒரு நல்ல விஷயத்த எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு அது கசக்கும். ஆனா எப்படி சரி எங்கட மைண்ட் செட்ட அப்படியே செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் செய்ய ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, எங்கட வந்துட்டு அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் ஆயிரும் இல்லையா? அப்படி பார்த்தா நான் நெனைப்பேன், பொதுவா இந்த நல்ல விஷயங்கள் கசக்கத்தான் செய்யுது இல்லையா? அப்ப எப்படி சரி பல்ல கடிச்சிட்டு மைண்ட் செட்ட மாத்திட்டு, இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்த தொடர்ந்து அப்படியே விடாம கன்சிஸ்டன்ட்டா அப்படியே செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா, ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி செஞ்சுட்டு போக இயலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைப்பேன். உங்களோட அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நெனச்சுச்சு. ஏன்டா,
பொதுவா அப்படிதான் எங்களுக்கு இல்லையா? நல்ல விஷயங்கள் கசக்கும். ஆனா அத விட்டுறப்படாது அப்படின்றத கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த டேஸ்ல வந்துட்டு நெறைய கொஞ்சம் வேலைக்கிறதால, நெறைய இந்த யோகா செய்றது வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டா ஆயிக்குது. அது சுட்டி யோகாவெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். நெறைய நாளைக்கு பிறகு சோறு, சம்பல், பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு தேசிக்காய் வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அப்ப நல்லா சாப்பிட்டு, அதுக்கு பிறகு இனி வேலைய ஸ்டார்ட் பண்ற வேண்டியதுதான் இல்லையா? நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்லா வேலை செய்யணும். நல்லா வேலை செய்றோம்னு சொன்னா, எங்களுக்கு நல்லா சாப்பிட இயலும். அவ்வளோதான். அவ்வளோதான் முடிவு. அது சுட்டி அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நல்லா வேலை செஞ்சா, நல்லா சாப்பிட இயலும். அவ்வளோதான். ஆட்டா மாவெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆட்டா மா, குரக்கன் எல்லாமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆட்டா ஒரு 5 கிலோ குருணாகலையால வாங்கிட்டு வந்திருந்தேன். எந்த கடையில வாங்குற, எந்த கடையில வாங்குறேன்னு நெறைய பேர் WhatsAppலலாம் கேட்குறீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கடை பேர் வந்துட்டு போட்டு வைக்கிறேன். வேணுமெண்டா வாங்கிக்கோங்க. அப்போ ஒரு 5 கிலோ ரெடியா வாங்கிட்டு வந்துட்டு, அத அப்படியே கழுவி ஏற்கனவே காய வச்சு வச்சிருந்தேன். அத கொஞ்சம் இன்றைக்கு சூடு பண்ணி எடுத்தா போதும். அதோட இதோட போட்டு அரைக்கிறதுக்கு இந்த கடலை கொஞ்சம் கழுவி இன்றைக்கு காய போட்டேன். ஏன்டா வெயில் புழுவுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப இந்த காய வைக்கும் படலங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டு, எந்த விஷயத்த எடுத்தாலும் ஒண்டியுந்தா ஒண்டிக்காது அந்த மாரி. இப்ப வெயில் புழுவுது நல்லா காய வைக்கலும். ஆனா தோட்டத்துக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு சோர்வு மாரி. ஏன்டா அந்த மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே நல்லா செழிப்பா அப்படியே தோட்டமே என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஆனா 2, 3 நாள் தொடர்ந்து அப்படியே வெயில் புழக்கெல்லாம் கொஞ்சம் வாடின மாரி இருக்கும். எனக்கு பார்க்கறதுக்கே கவலையாக்கும். அது சுட்டியே காலையில ஒரு தடவ, அதுக்கப்புறம் அந்தியில ஒரு தடவ நான் தண்ணி ஊத்திருவேன். அப்ப காலையிலேயே அப்படியே கொஞ்சம் தண்ணிய லேசா தொளிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன். ரீசெண்டா எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அத பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இப்ப பாரு என்ன சரி ஒரு பலா எடுத்துட்டு வந்துருவாள் அப்படின்னு யோசிக்க வேணாம். நான் சும்மா நெனைக்கிறத உங்களோட ஷேர் பண்றேன் அவ்வளோதான். அதுல அவங்க சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் வந்துட்டு நல்லா தான் சொல்லியிருந்தாங்கம்மா. என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் உண்டு. நான் அன்பா தான் இத சொல்றேனே. தப்பா நெனச்சுக்க வேணாம். என்னன்னு சொன்னா, மிச்சம் ஸ்ட்ரிக்ட்டா புள்ளகள் வளர்க்க வேணாம். ஏன்னு சொன்னா, புள்ளகள் வந்துட்டு களவு, பொய் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, அவங்களோட வாழ்க்கையில அப்படி நடந்துக்குது. நானே என் உம்மா, அப்பாக்கு அப்படி செஞ்சுக்கிறேன். நான் சுட்டி தான் இப்படி செய்ய வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க அப்படி நினைச்சதுக்கு காரணம், போன வ்ளாக்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கப் கேக் எல்லாம் வெளியிலேருந்து வாங்கி குடுக்க மாட்டேன். அப்ப மகள் சொல்லியிருந்தாங்க, "நீங்க வாங்கியும் தர மாட்டீங்க, செஞ்சும் தர மாட்டீங்க உம்மா. எனக்கு அந்த கப் கேக் வேணும்" அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. மேபி அதுக்கு தான் போல அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புள்ள வளர்ப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய கோர்ஸ் இல்லையா? படிக்க, படிக்க, படிக்க அப்படியே படிச்சுட்டே இருக்கையில ஆழ்கடல் மாரி அப்படியே பெய்த்துட்டே இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு துளி எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனா, நான் வந்துட்டு நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பேம்பரிங் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் 2க்கும் இடையில வச்சு தான் புள்ளகள எப்பவுமே வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா, நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு புள்ள நடக்கணும் அப்படின்னு நான் ஒரு நாளுமே எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி நினைக்கிறது கூட பிழை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். புள்ளைய வந்துட்டு ஆனா எங்களுக்கு கைட் பண்ணிலும். இது தவறும்மா, இத நீங்க செய்யப்படாது. இது சரி, இததான் நீங்க செய்யணும். அந்த மாரி எங்களுக்கு கைட் பண்ணிலும். அப்ப நான் அந்த கைட் பண்ற வேலைய தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நெனைப்பேன். பிழையான உணவு பழக்கவழக்கம் அப்படின்றது வந்துட்டு இப்படிதான். சூழல் அவ்வளோ ப்ராசஸ்ட் ஃபுட் சரியில்லாத அ ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடுகள் ஈக்கக்கல. புள்ளைக்கு செலக்ட் பண்ணி இத தான் நீங்க சாப்பிடணும். இது நல்ல சாப்பாடு. இத இப்படி சாப்பிடுறீங்கன்னு சொன்னா, எப்ப வாலும் மத்தவங்களுக்கு சாப்பிடலும். அந்த மாரி சொல்லிக் குடுக்குறது தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் புள்ளகள கைட் பண்ணலாம். ஆனா வந்துட்டு ஃபோர்ஸ் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். மேபி அவங்க தப்பா நினைச்சு அப்படி சொல்லிக்கலாம். நீங்க அப்படி சொல்லிக்கிறதை நான் அப்படியே எடுத்து, என்ன சரி என்ன தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயம் திருத்திக்குவேன். தேங்க்ஸ் அலாட்மா. என்னவோ அந்த விஷயத்த உங்களோட எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ன மாரி இருந்துச்சு. ஏன்டா நெறைய ஸ்ட்ரிக்ட்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க சொல்றது சரிதான். ஏன்டா புள்ள நெறைய கெட்ட வழிகளுக்கு போறதுக்கு சான்ஸ் அமையும். அப்படி இல்லாம இந்த ஸ்ட்ரிக்ட்டாவும் ஈக்கப்படாது, அளவுக்கு மிச்சம் இந்த செல்லம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்ட்ரிக்ட்டாவே ஈக்கப்படான்றதுக்காக செல்லம் குடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் புள்ளகள் வந்துட்டு நாங்க நெனைக்கிற மாரி ஈக்க மாட்டாங்க. சுட்டு 2க்கும் இடையில வளர்க்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மேலுமட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப தோட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு, நல்ல ஒரு பப்புளுக்காய் இருந்துச்சு. நல்லா பழுத்திருந்துச்சு. கொஞ்சம் கூடவாவே பழுத்துட்டு. அப்ப அன்னைக்கு வெட்டாட்டி அப்படியே பழுதாகி போய்த்திரும். அப்ப அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு, கொஞ்சம் அப்படியே ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்லாய்க்கும் இல்லையா? அப்படி கிடைக்கிறத ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். கெமிக்கல் இல்ல அப்படின்னு சொன்னா. அப்ப அத முடிச்சதோடயே அங்கால லஞ்ச் வேலை ஸ்டார்ட் ஆயிட்டு, இன்னைக்கு நல்ல ஒரு ஈரிப்பிலாக்கா கிடைச்சுச்சு. இப்ப ஈரிப்பிலாக்கா சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லையா? அப்ப ஈரிப்பிலாக்கா வந்து இனி அழுக்க அழுக்கா சாப்பிடலும். மாமி வந்துட்டு நல்லா ஆக்குவாங்க ஈரிப்பிலாக்கா. அப்ப மாமியே அப்படியே எல்லாம் வச்சுட்டாங்க. அப்படியே எடுபுடி வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு குடுத்துட்டு, அன்னைக்கு இருப்பிலாக்காக்கி கொஞ்சம் கருவாடு வதக்கி குறிஞ்சான் சம்பல். குறிஞ்சான் சம்பல் இல்ல, குறிஞ்சான் சுண்டல். ஏன்னா நெறைய நாளைக்கு பிறகுதான் குறிஞ்சான் சுண்டல் செஞ்சு இத சுட்டி எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருந்துச்சு அத சாப்பிடுறதுக்கு.
ஏன்டா எங்கட குறிஞ்சாங்கொடி ஃபுல்லாவே வெட்டி விட்டுட்டு அப்படியே இப்பதான் புதிய தளிர் வச்சு புதிய கொடி அப்படியே வந்திக்குது. அப்ப ஃபர்ஸ்ட்டா அந்த கொடியிலேருந்து பறிச்சு சுண்டிந்தோம். ஏன்ட கட்டிங் போர்டுக்கு சுமார் ஒரு 3 வருஷம் பழசிக்குமோ, 3 வருஷம் வயசிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டிங் போர்டு அப்படின்றதால என்னன்னு எனக்கு தெரியும். நான் பெருசா அத மெயின்டெயின் பண்ண பார்க்குறல்ல. அதுக்கப்புறம் பார்க்குறேன் என்ன கட்டிங் போர்டெல்லாம் அப்படியே கலர் மாறி அங்கங்க கருப்பு கருப்பா வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகில்லாம இருந்துச்சு. அப்ப இது என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மடல் கடதாசி வச்சு ஃபர்ஸ்ட்டா நல்லா அப்படியே உறைஞ்செடுத்துட்டேன். ஏன்டா இது இன்னும் யூஸ் பண்ணல. நல்ல நிலைமையில தான் நிக்குது. அந்த கலர் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடால கல்லுப்பு போட்டுட்டு, தேசிக்காய் இருக்குது இல்லையா? தேசிக்காவ பாதியா கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாவே நீங்க இப்படி நல்லா உறையுங்க. என்னிட்ட வந்துட்டு தேசிக்காய் ஈக்கல்ல அன்னைக்கு. ஏன்டா இப்ப தேசிக்காய் சரியான டிமாண்ட் என்ன? சுட்டி ஈக்கல்ல. அப்ப நான் இந்த காஞ்ச தேசிக்காய் இருந்துச்சு. அப்ப அது வச்சு தான் உறைஞ்சிதேன். ஆனா பெஸ்ட் வந்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா தான். போட்டு நல்லா உறைஞ்சு நல்லா கழுவணும். கழுவிட்டு அந்த கம்பிக்குது இல்லையா? அத வச்சு நல்லா உறைஞ்சு கழுவிட்டு, வெயில்ல காய வச்சு எடுத்து பாருங்க. உங்களோட கட்டிங் போர்ட்லயும் இப்படி இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த கிளிப்பை நான் சேர்த்திருந்தேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பழசாயிட்டு அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்படியே மேக்ஸிமம் அதுலேருந்து பிரயோசனம் எடுக்கிற வரைக்கும் அத நல்லா மேனேஜ் பண்ணி பாவிக்கலும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். இந்த பழக்கம் வந்துட்டு நான் பண்ணி வந்த புதுசில எங்கட மாமியோட தாத்தா ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அப்படியே நான் என்ன சொல்ற ஒரு எனக்கு அப்படியே ஒரு அட்மையர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு சொன்னா, அவங்க வந்துட்டு எந்த பழைய சாமானா இருந்தாலும் வீச மாட்டாங்க. என்ன சரி அத எப்படி சரி அழகா மாத்தி அத யூஸ் பண்ணுவாங்க. அப்பவே நான் நெனப்பேன் வந்துட்டு, இது நல்ல ஒரு குணம் இல்லையா? இப்படி ஈக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அப்ப அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் தேங்க் பண்றேன். ஏன்னு சொன்னா, அவங்கள பார்த்து தான் இந்த பழச கூட எங்களுக்கு இந்த மாரி யூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் யூஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத தூக்கி போடலும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் அவங்கள்ட்ட இருந்து தான் படிச்சேன். இந்த சீசனுக்கோ இல்லாட்டி என்னான்னு தெரியா, வீட்ல சரியான எறும்பிக்குது. எறும்பும் வருது, அதோட ஈயும் வருது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன சரி ஒரு இயற்கையா கெமிக்கல் எதுவுமே இல்லாம என்ன சரி செய்யலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே YouTubeல பார்க்கக்கல தான் எனக்கு இந்த ரெசிபி கிடைச்சுச்சு. கொஞ்சம் தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அதுல இந்த கராம்பி இருக்குது இல்லையா? அத போட்டு நல்லா அதுல சாறு இறங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு, பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா ஆற விட்டுட்டு, இப்படி வடிச்சு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சோம் அப்படின்னு சொன்னா, இதுகளோட வராது அப்படின்னு இருந்துச்சு. உண்மையிலே மாஷாஅல்லான்னு இந்த முறை வந்துட்டு அப்படி வொர்க் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு பிறகு தான் சுருக்கண்டு அந்த கிளிப்பை நான் சேர்த்திருந்தேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா ஈ வந்துட்டு ஒரு சீசனுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாலும், இந்த எறும்பு வந்துட்டு பொதுவா வீட்ல ஈக்கும் இல்லையா? அப்ப எறும்ப விரட்டுறதே என்ன சொல்ற ஹோம் மேக்கர்ஸ்ட தொழில் அந்த மாரி. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும்னு நெனச்சு தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்றுமில்ல இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். எங்கெங்கெல்லாம் எறும்பிக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டு லேசா இப்படி தொடச்சு விட்டுறணும். ஈக்கும் வந்துட்டு இது வொர்க் ஆகுது. அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு ஈ வராம இக்குது. ஆனா அதுக்கு பிறகு வார மாரி தான் நீக்குது. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் கன்சிஸ்டன்ட்டா அப்படியே செஞ்சுட்டு போகல, இன்ஷா அல்லாஹ் அப்படியே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே என் வீட்டு வேலைகள வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணி செய்வேன். என் ஃபேமிலிக்காக நான் இப்படி செய்றதால என் ஃபேமிலி சந்தோஷமாயிக்கும், ஆரோக்கியமாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட செய்றதாலயோ, எனக்கு அந்த வீட்டு வேலைகள் அப்படின்றது வந்துட்டு சலிப்பைக்காது. மாறா வந்துட்டு சந்தோஷமாய்க்கும். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆயிக்கும். தொடர்ந்து என் வேலைகள அப்படியே செஞ்சுட்டு போறதுக்கும் கூட. சந்தோஷம் அப்படின்றதே வந்துட்டு அப்படியே அந்த நொடியில நாங்க ஃபீல் பண்ற ஒரு எமோஷன் அவ்வளோதான் இல்லையா? அப்ப செய்ற வேலைய அப்படியே சந்தோஷமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நொடியிலயும் அப்படியே சந்தோஷத்த அனுபவிக்கலும் அப்படின்றது என்ட கருத்து. அப்படியே தத்துவ மழையெல்லாம் பொழிஞ்சு உங்களோட காதால ரத்தம் வர வச்சுட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படியே பேசிட்டு போகல. ஃப்ளோல தானா வருது. நானே நெனச்சு பேசல. தப்பா நெனச்சுக்க வேணாம். பாருங்க, ஒரு தடவ அந்த ட்ரிக்க யூஸ் பண்ணினதுக்கே கட்டிங் போர்ட்ல நல்ல வித்தியாசம் விளங்குதுண்ணா. அப்ப இன்ஷா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.